அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. அனுஜா அவளுக்கு பயமா வயிறு எரிஞ்சுச்சுல. அவளுக்கு எரியுது எரியுது எரியுது. எப்படி நாங்க சொன்ன மாதிரி நீ டான்ஸ் ஆடும்போது அவ பயங்கரமா வயிறு எரிஞ்சா? நிஜமா அவங்கிட்ட சொல்றா? ரிஷனா, அனுஜா எப்படி எரிஞ்சு விழுந்தானா, உத்ரா மட்டும் நேர்ல வந்திருந்தா அவ்வளவுதான் கொன்றுப்பா. வாய மூடு, பேசாதீங்க. எரியுதா? எங்க எரியுது? ரூம்ல இருக்கும்போது இத பத்தி எதுவுமே பேசல. அவ என்கிட்ட ஐ லவ் யூ கூட சொல்லல. டேய் குடா, இங்க பாரு ரிஷி, நீ பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுற. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுடா. நீ அடிக்கடி அனுஜாவுக்கு புரிய வச்சுக்கிட்டே இரு. நேத்ரா உனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டு இருக்கா, அனுஜா உன்னை விட்டு தூரமா போற மாதிரி. ரொம்ப சிம்பிள். அப்புறம் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திட்டே இரு. உனக்கும் நேத்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு. சிம்பிள். ஆனா உத்தரா கூட எதுக்கு எனக்கு நிச்சயமாச்சு? என்ன நீங்க 2 பேரும் ஏசில தூங்குவீங்க, ஆனா அனுஜா என்ன வெளியே அனுப்பிடுவா. ரிஷிக்கு உத்தரா கூட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்ப அவர் இந்த ரூம்ல தூங்க மாட்டாரா? இந்த ரூம்ல தூங்கலன்னா எங்க தூங்குவாரு? உத்ரா கூட தூங்குவாரா? இல்ல இல்ல இல்ல. அட இல்லப்பா, இங்க பாரு, நீ அனுஜா ரூம்ல தான் தூங்க போற. அவடா வேணும் ரூம்ல தூங்க விடவே மாட்டா. அண்ணன் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கண்ணே. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க உத்தராவோட ரூம்ல ஒன்னா சேர்ந்து தூங்குனீங்கன்னா அப்போ அனுஜாவுக்கு அவளை விட்டு நீங்க தூரமா போறீங்கன்னு தோணும். ஆனா ஆக்சுவலி நீங்க அவளுக்கு நெருக்கமா தானே போய்கிட்டு இருக்கீங்க. என்ன புரியுதா? புரியுதா? புரியுதா இல்லையா? இதுக்கு நம்ம சியர்ஸ் பண்ணி அப்படி மாணவருக்கு cheers, 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 come cheers. on. அவ்வளவுதான். பாப்கார்ன் கூட. பாப்கார்ன். ரிஷி, பெட்ல இருந்து எழுந்துரு. என் பெட்ல இருந்து எழுந்துரு. அட பெட் கிடக்குது, நீ முதல்ல பாப்கார்ன் கூட. சும்மா பலபலன்னு. வக்கீலுக்கு ஃபோன் பண்றியா? ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கா? நோட்டீஸ் அனுப்புவ? பரவாயில்ல. 100. போலீஸ்க்கு ஃபோன் பண்ற, அவங்க வந்து உன்னை பாத்துப்பாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ற? இந்த பெட்டுக்காக உன் புருஷன் போனா பரவாயில்லையா? என்னோட புருஷன் இல்ல, உத்ராவோட வருங்கால புருஷன். சரி, அப்படின்னா நான் உத்ராவோட ரூமுக்கே போய் தூங்குறேன். நில்லு, அங்கே நில்லு. நீ ஏண்டி தானே பேசுற? என்ன சொன்ன? நீ இன்னைக்கு ராத்திரி உத்ரா ரூம்ல தான் தூங்க போறியா? அதாவது ராத்திரி முழுக்க அவ கூட தான் அரட்டடிக்க போறேன். அப்படின்னா நாளைக்கு ஆபீஸ்ல வந்து தூங்குவேன். இல்ல, நான் அதாவது. வாய் மூடு. ஒழுங்கா இங்கேயே தூங்கு, புரியுதா? அப்ப நான் பேசாம இங்கேயே தூங்கணும்னு விரும்புறியா? அப்போ ஓகே ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளையில இருந்து நீ கெஸ்ட் ரூம்ல தூங்கு. இன்னைக்கு கெஸ்ட் ரூமோட ஏசி சரியில்லை. நாளைக்கு ஏசியை சரி பண்ண. நாளையில இருந்து கெஸ்ட் ரூம்லயே தூங்க போறேன். நான் நாளையில இருந்து இங்க தூங்க போறது கிடையாது. இந்த மனம் இருக்கானே, ஒன்னா நம்பர் ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன். என்னமோ சொன்னா அவளே கிட்ட வருவானு எங்க கிட்ட வரா? என்னமோ நல்லா கவனிச்சுப்பான்னு சொன்னா நான் சுத்தி சுத்தி மறுபடியும் அதே கவுச்சுக்கே வந்துட்டேன். இந்த மனோவை நான் இப்ப இந்த கவுச்சில் தான் தூங்கி ஆகணும்.
மாமா நியூஸ் பேப்பர். ஓ தேங்க்யூ தேங்க்யூமா. அனுஜா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. என்கிட்டயும் இதுதான் சொன்னாங்க. அனுஜா, நான் கடவுள்கிட்ட ஒண்ணுதாம்மா வேண்டிக்கிறேன். உன்னை எப்பவும் இதே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா வச்சுக்கணும். தேங்க்யூ மாமா. நல்லா இருமா. அனுஜா, இந்தா டீ. என் புருஷன் கூட ஒன்னா சேர்ந்த டான்ஸ் ஆடுற வெக்கம் கிட்டவள. உன்னோட புருஷன் இல்ல, என்னோட ஃபியான்சி. அனுஜா, டீ எடுத்துக்கமா. டீ எடுத்துக்கோ, நானே என் கையால போட்டேன். ஒண்ணு இனிமே நான் கனவுல தான் டீ குடிக்க போறேன். டீயோட சேர்த்து இனிமே நான் இந்த வள்ளிய கூட அப்படி சாப்பிட போறேன். வணக்கம்மா. வணக்கம் ஜோசியர். வணக்கம்மா. வாங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டிருந்தேன். சரி. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. கமான் மல்லிகா, தயவுசெய்து இந்த போனை எடு. ச்சே, மல்லிகா இல்லைன்னா என்ன, என்னோட பிளான் சக்சஸ் ஆகியே தீரும். சாரி, நான் உன்னோட போனை எடுக்க முடியல. என்ன? தேங்க்ஸ் அ லாட். நீ ஒரு வேலை பண்ணு, நீ அங்கேயே இரு, நாங்க வந்துடுறேன். ஐ வில் பி தேர். போயிடாது, ஓகே? நான் வந்துடுறேன். அனுஜாவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இடியே விழ போகுது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவதான் பொண்ணு உத்ரா. நல்லா இருமா. பண்டிதரே, டீ எடுத்துக்கோ. நீ உண்மையிலேயே அன்னபூர்ணிதாம்மா? ஜோசியரே, இதுதான் ஜாதகம். சரிங்க. உத்ரா ரிஷியோடது. சரிங்க. இதோ இப்ப பாத்துறோமா. டீ வேணுமா? ஜாதகத்தை பார்த்து இவங்க 2 பேருக்கும் என்னைக்கு கல்யாணம் பண்ணலான்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, உங்க அன்னபூர்ணாவால ஒழுங்கா டீ கூட போட முடியல. நானா இருக்கிறதுனால விட்டேன். வேற யாராவது இருந்தா இந்த டீ அப்படியே அவ மூஞ்சிலேயே ஊத்திருப்பாங்க. யார் யாரை தூக்கி போடுவாங்கன்னு ரிஷி உத்ராக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும். ஜோசியரே, நீங்க பாருங்க, ஒரு நல்ல டேட்டா சொல்லுங்க. இந்த டீயை கொட்டிடு. கீழே அத்தையும் அந்த பல்லியும் சேர்ந்து கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு இருக்காங்க. இவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எழுந்துரு எழுந்துரு, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. என்ன பெட்ல இருந்து எழுப்புறதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணிருந்தா. இப்ப பாக்குறேன் இங்க இருந்து எழுப்புறதுக்கு என்ன பண்ண போறான்னு. ரிஷி ரிஷி எழுந்துரு, இல்லனா நான் உன் மேல தண்ணி ஊத்திடுவேன். இப்ப நான் 3 என்றதுக்குள்ள நீ எழுந்துக்கணும் ரிஷி. 1 2 3
ஒருத்தர் தூக்கத்துல எப்படி எழுப்பவங்க? பின்ன 10 மணி வரைக்கும் தூங்குவாங்களா? ஏய், உன் முகத்தை தொடக்கணும்னா போய் அந்த பல்லியோட துப்பட்டால தொடச்சுக்கோ. என்ன? ஓ, இப்ப எனக்கு புரியுதா? இன்னொருத்தர் மேல இருக்க கோவத்தை என் மேல தனியா காட்டியிருக்கல. இட்ஸ் ஓகே. நான் ஒண்ணு கோவமா இல்ல. நான் எதுக்காக கோவமா இருக்கணும்? இல்ல, நீ கோவப்படுறது நியாயம்தான். இட்ஸ் ஃபைன். அதான் நான் கோவமா இல்லைன்னு உன்கிட்ட சொல்றேன்ல. இங்க பாரு, நான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஹலோ. நான் உடனே வரேன். நீ எந்த எம்ப்ளாயோட பேரை சொன்னியோ அவங்க மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்கா? எஸ் மேம். என்ன எல்லாத்தையும் கண்காணிக்க சொன்னீங்க, நானும் எல்லாரையும் கண்காணிச்சேன். அப்புறம் நான் காலையில வெளியே போயிட்டு இருக்கும்போது அவ யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்மளோட ஹோட்டல் இருக்குல்ல, அதோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. யார் கூட? அதை மட்டும் என்னால கேட்க முடியல. போய் அவங்கள வர சொல்லு. எஸ் மேம். என்னாச்சு? அவன் ஏதாவது சாப்பிட்டானா? நீங்க ஆபீஸ்க்கு போங்க. அவன் எவ்வளவு நேரம் பட்னியா இருப்பான்? பசிச்சா காதல் பிசாசெல்லாம் தன்னால் அடங்கிடும். அப்படி இல்ல. அதோட நான் ஸ்மைலியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அதுக்கெல்லாம் எப்பவுமே தடையா இருக்க மாட்டேன். காசு கொடு, கல்யாணம் பண்ணிக்கோ. மாம், உங்ககிட்ட காசுக்கு என்ன குறை இருக்கு? இங்க பாருங்கண்ணா, காசு பிரச்சனை அவளுக்கு கிடையாது இல்லையா? நாங்க உன்ன படிக்க வச்சு ஆளாக்குனது இதுக்காக ஒண்ணும் இல்ல. கண்ட உங்களுக்கு ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைக்க. அப்படின்னா என்ன படிக்க வச்சு வளர்க்கறதுக்கான செலவு பண்ண காசெல்லாம் உங்களுக்கு திரும்ப வேணுமா? அப்போ நீங்க என்ன விற்க பாக்குறீங்க? ஓ, நவ் ஐ கெட் இட். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்க மகன் இல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். வட்டியும் முதலுமா வசூல் பண்ண விரும்புறீங்க. ரோஹித், நீ இன்னும் அவ்வளவு பெரியவன் ஆகல எங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் சின்ன பையனும் இல்ல, அத புரிஞ்சுக்கோங்க. நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், ஒருவேளை நீ ஸ்மைலி கூட பழகுனா நாங்க உன்னை விட்டு பிரிஞ்சிடுவோன்னு. அப்ப என்ன விட்டுருங்க. இப்படிப்பட்ட உறவே வேணாம். அதோட இப்படி ஒரு அப்பா அம்மா. இங்க இருந்து வெளியே போ. சரி, நான் போறேன். இனிமே நான் இங்க திரும்ப வரவே மாட்டேன். குட் மார்னிங் மேம். உங்களோட செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் உங்களை முதல் முறையா இன்னைக்கு சந்திக்கிறேன். ஐ அம் சோ ஹாப்பி. என் மேல ஏதாவது தப்பு இருக்கா மேம்? நீ என்ன பண்ணன்னு என்கிட்ட சொல்லிடு. நோ மேம், நான் எந்த தப்பும் செய்யல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஒருவேளை நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டேனா உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு. பட் யூ டோன்ட் டிசர்வ் இட். உன்னோட போனை கொடு. போனை கொடு. அப்படியா? அப்படின்னா நீ பூரவ் கூட எங்களோட கான்ஃபிடென்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. How could you? I'm sorry ma'am. அது காசுக்காக. Listen, நீ ஒரு சிங்கிள் மதர்னு எனக்கு தெரியும். உனக்கு பசங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எனக்குள்ளேயும் இறக்கம் இருக்கு. அதனால உன்னை வேலையை விட்டு மட்டும் தான் அனுப்புறேன். இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். இப்ப பூரவுக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணு. அப்புறம் அந்த மீட்டிங்க்கு நான் தான் போவேன், நீ இல்லை. மேம், அவர் கீழே தான் இருக்காரு, நம்மளோட வேர் ஹவுஸ்ல. மேம், அங்கதான் சந்திக்கிறதா இருந்தோம். ஆபீஸோட கான்ஃபரன்ஸ் ஃபைல அவருக்கு கொடுக்கறதா இருந்தேன். ஆக்சுவலி அவர் நம்மளோட கொட்டேஷன்ஸ் எனஃப். திவ்யா, ரொம்ப நல்லதா போச்சு. அனுஜா சீக்கிரமா ஆபீஸ்க்கு போயிட்டா. சீக்கிரம் வை. இன்னைக்கு உருளைக்கிழங்கும் பரோட்டாவும் நான் சாப்பிட போறேன். இந்தாங்க. அப்புறம் பட்டர் இந்தாங்க. ஐயோ, ஸ்பூன் எங்க? ஓஹோ இந்திரா, இப்படி பட்டர் சாப்பிட்டுட்டு இருந்தா உன் உடம்பு எதுக்கு ஆகுறது? திவ்யா, எங்க பாருமா, நாம அனுஜா போட்ட ரூல்ஸ உடைக்கவே கூடாது. அப்படியா?
உங்க அம்மா நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க? நீ நல்லா முக்கி பரோட்டா சாப்பிடு. சாப்பிடுற அத்தை. என் அன்பான மருமக திவ்யா எனக்காக அழகா பரோட்டா பண்ணி கொடுத்துருக்கா, அதை நான் சாப்பிடாம இருப்பேனா? அப்புறம் நான் என் கையால என் தலையெழுத்தையே கெடுத்துக்கிட்டேன் உன்ன மாதிரி ஒரு மருமகளை கொண்டு வந்து. அப்புறம் ரிஷியோட கல்யாணம் நல்ல பொண்ணோட நடந்துட்டு இருக்கு, அதுவும் உத்தரா கூட. உனக்கு தெரியுமா ராத்திரி அனுஜா கிட்ட இவ என்ன சொன்னான்னு? இவ என்ன சொன்னானா, பாட்டியோட வேலையை எல்லாத்தையும் நானே செய்கிறேன்னு. இல்ல உத்தரா? ஆமா பாட்டி. உத்தரா ஒரு நிமிஷம் உத்தரா ஒரு நிமிஷம். உத்தரா, நீ பாட்டியோட வேலையெல்லாம் செய்யறது சரிதான், என்னோட வேலையும் செஞ்சிருவல்ல? நான் எல்லா வேலையும் நல்லா செஞ்சிடுவேன். அடக்கடவுளே, எங்க பரோட்டாவை காணோம்? பரோட்டாவா? நீதான் சாப்பிட்டல. நான் பரோட்டா சாப்பிட்டேனா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். இல்ல, நான் இன்னும் பரோட்டா சாப்பிடவே இல்ல, பட்டர் தான் போட்டேன், அவ்வளவுதான். அனுஜா, செக்யூரிட்டி. ஒருவேளை இவர் பிரச்சனை பண்ணாருன்னா ஷூட் பண்ணிடுங்க. ஞாபகம் இருக்குல்ல, லாஸ்ட் டைம் நீ என்ன அரைஞ்சப்போ நான் உன்னோட புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன். லாஸ்ட் டைம் உனக்கு நான் ஒரு 6 தான் கொடுத்தேன், ஆனா இந்த தடவை அப்படி இல்லை, நான் உன்னை கொன்னுடுவேன். ட்ரைஹார்ட் ஹோட்டலோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க வந்தல, அந்த ஃபைலும் போயிடுச்சு, அப்புறம் அதை கொடுக்க வந்தவளும் போயிட்டா. இப்போ உன்னால என் குடும்பத்தையும் என் பிசினஸையும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே என் புருஷனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு மட்டும் நீ நினைச்சு கூட பார்க்காத. நஷ்டம்? அதுவும் உன்னோட புருஷனுக்கு நானா ஏற்படுத்தின நஷ்டத்தை? நீ தான் அவருக்கு ஏற்படுத்துற அனுஜா. அவரோட ப்ராப்பர்ட்டியை பூரா எழுதி வாங்கி. ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா என்ன, வைஃப் கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஓ கமான் அனுஜா, என்ன ஹஸ்பண்ட் என்ன வைஃப்? நீ ரிஷியோட மனைவி இல்ல, உத்ரா தான் ரிஷியோட வருங்கால மனைவி. உன்னோட கண்ணை திறந்து நல்லா பாரு. இப்ப உத்ரா கூட ரிஷிக்கு நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு, அப்புறம் சடங்கெல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் நீ சும்மா பார்த்துக்கிட்டே தான் இருக்க போற.